मान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति अस्मद्गुरुभ्यो நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். இன்று மார்கழியினுடைய 20வது நாள். இன்றைய நாள் பாசுரம். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். அழகாக இந்த 4வது காட்சியானது இந்த 20வது பாசுரத்தோடு முடிவடைய போகிறது. அதாவது 4வது காட்சியை அடியார்களை கொண்டு அந்த கண்ணனை அடைய வேண்டும் என்பதுதான். அடியார்களை எழுப்பக்கூடிய விதமாக இதற்கு முன்பு 4 பாசுரங்களை அனுபவித்தும், அதுவும் பிரத்யேகமாக 18, 19, 20 இந்த 3 பாசுரங்களும் பிராட்டியை மையமாக அனுபவிக்கப்படக்கூடிய பாசுரங்களாக இருக்கு. இப்போ அடியார்களை எழுப்பியாச்சு, பிராட்டியும் அணுகியாச்சு. பிராட்டியினுடைய புருஷகாரத்தோடு பெருமாளை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த முறையை இங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஆனா பிராட்டியினுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரம் ஆகவில்லை 19வது பாசுரம் வரைக்கும். சரி, அந்த அறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனும் பிராட்டியும் கதவை திறந்து வந்தார்களா, கட்டாட்சித்தார்களா அப்படின்னு சொல்றதே இங்க கிருஷ்ணனையும் எழுப்பரா, பிராட்டியையும் எழுப்பரா. எழுந்து வந்து யாரு கடாட்சிக்க போறா? கண்டிப்பாக தாயாரினுடைய கடாட்சத்திற்கு பிறகுதானே பெருமாள். அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக தாயார் வரப்போகிறாள். அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோடு நாம் இந்த பாசுரத்தை அனுபவிப்போம். இந்த ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் கிடையாது. இந்த 20வது பாசுரமானது தமிழ் தனியன் நம் உய்ய கொண்டார் நமக்காக அருளிய அந்த தமிழ் தனியன் அன்னவயல் புதுவை ஆண்டாள்னு இருக்கு இல்லையா, அந்த தனியனுக்கு வித்திட்டாக அமைந்த பாசுரம் தான் இந்த 20வது பாசுரம். தமிழ் தனியனை ஒரு வாட்டி சேவிச்சுட்டு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம அனுபவிப்போம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வெங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அப்படின்னு அழகாக அமைய பெற்றிருக்கு. இதுல என்ன சொல்ல வரா? அன்னப்பறவைகள் நடமாடக்கூடிய அந்த வீதிகளான ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல் வரியில. அப்போ அன்னப்பறவைகள் அப்படிங்கறத நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரமஹம்சர்கள் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுண்டு மகான்கள் வாழக்கூடிய ஊரில் அவதரித்தவள், ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவள் நம் ஆண்டாள் நாச்சியார். அவள் பண்ணு திருப்பாவை பல்பதியம் 30 பாசுரங்கள் கொடுத்தாள். இன்னிசையால் பாடி கொடுத்தாள், பாடி நற்பாமாலையாக கொடுத்தாள், பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. வெறும் பாமாலை மட்டும் இல்லை, பூக்களாலான மாலைகளையும் தான் சூடி கொடுத்தாள். அவளை போற்று அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறது. அடுத்தபடியாக சூடி கொடுத்த சுடர்கொடியே, அதுல என்ன சொல்ல வரா? அப்படி சூடி கொடுத்த சுடர்கொடியை தொன்மையான இந்த பாவை நோன்பை நமக்கு தெரிய வைத்தாள், பாடி பிரசித்தமாக்கினாள். அப்பேற்பட்ட அந்த கோதாநாச்சியாரினுடைய அந்த லட்சணங்கள், அதாவது பண்புகளை நாம் போற்ற வேண்டும். நம்மை அருள் புரிய வந்தவள் இல்லையா? அப்பேற்பட்டவள் பல வலைகளை அணிந்து கொண்டு இருப்பவளும் இவள்தான். இவளுடைய ஆசை என்னவாக இருந்தது? திருவேங்கடவனுக்கு மனைவியாக மாற்று அப்படின்னு சொன்னா இல்லையா? என்ன சொல்றா? நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாட்டம். நாம் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிண்டா அந்த வேங்கடவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. தான் ஆசைப்பட்ட அதே தோணியில் அந்த பிரார்த்தனையில் நாங்களும், அதாவது இதை அனுகாரம் செய்யக்கூடிய, இதை அனுதினமும் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, நாமளும் மாறாமல் அதை அப்படியே பின்தொடர வேண்டும். அதற்கு அருள் புரிவாயாக. நாம் கடவா வண்ணமே நல்கு அப்படின்னா நாங்களும் இந்த ஒரு சிந்தனையில் நிலை நிற்கும்படி அருள்வாயாக தேவி அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார கேட்கிறா. சரி, இதுல எங்க வேங்கடவருக்கு என்னை விதி என்ற விமாற்றம்னு இது வரைக்கும் திருப்பாவையில கிருஷ்ணன் கிருஷ்ணன் தானே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வேங்கடவருக்கு என்னை விதி என்ற இம்மாற்றம், வேங்கடவருக்கு என்னை விதிக்கிற்றியே அப்படின்னு நம்ம நாச்சியார் திருமொழியில தான் அனுபவிக்கிறோம். வேங்கடவனுக்கு என்னை மன அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே நாச்சியார் இந்த இடத்துல சொல்லவே இல்லை, திருப்பாவையில சொல்லவே இல்லை. ஆனா இந்த 20வது பாசுரம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த 20வது பாசுரத்தினுடைய சுவாபதேசத்தை அனுபவிக்கும் பொழுது பத்மாவதி தாயாரை வேண்டும்படியாக, அலர்மேல் மங்கை தாயாரை வேண்டி என்ன சொல்றா? என்னை
நீராட்டேலோர் எம்பாவாய் அப்படின்னு தான் இந்த 20வது பாசுரம் முடியறது. நீராட்டம் என்றால் தலைவி தலைவனோடு சேருதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், ஒரு ஆழ்ந்த அர்த்தம் அமைய பெற்றிருக்கு. மணந்தல் அப்படின்னா பெருமாளோடு மணக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவோடு சேரக்கூடிய அந்த தருணம், அதை அந்த தாயாரானவள் புருஷகாரமாக இருந்து அனைத்தையும் நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 20வது பாசுரம். அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாடினி வேங்கடவர்க்கு விதி என்ற இம்மாற்றம் என்று இங்க எப்படி தாயாருக்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறாளோ, அந்த நீராட்டமான ஒரு பரமாத்மாவானவன் ஜீவாத்மாவானவன் இவா 2 பேரும் என்னைக்கும் சேர்ந்துதான் இருக்கணும், தனியா இருக்கக்கூடாது ஜீவாத்மா பரமாத்மாவை பிரிந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு ஒசத்தியான விஷயத்தை இந்த 20வது பாசுரத்தில் சொல்ல அதை மையமாக கொண்டு அமைய பெற்றதுதான் இந்த தமிழ் தனியன் அப்படிங்கிறத நாம அனுபவிக்கணும். சரி, இன்றைய பாசுரத்தில் என்ன சொல்ல வரா, இதனுடைய பதவுரை என்னன்னு நம்ம பார்ப்போம். 33 அமரருக்கு இல்லையா, 33 தேவர்கள், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், அப்புறம் 2 அஸ்வினி குமாரர்கள், இப்படி எல்லாரையும் கூட்டினோன்னு வச்சுக்கோங்களேன் 33. அவளுடைய தேவகணங்கள் எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது 33 தேவர்கள். இவா எல்லாருக்கும் முன் சென்று அப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா முன் செல்லக்கூடிய பெருமாள். கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னா, கலி என்றால் மிடுக்கானவன் பெருமாள். அப்பேற்பட்ட மிடுக்கை உடையவனே, கப்பத்தை தவிர்ப்பவனே அப்படின்னா அந்த நடுக்கத்தை 33 தேவர்களுக்கு இருக்கக்கூடிய நடுக்கத்தை தடுக்கணுங்கிறதுக்காக அவ கேட்பதற்கோ இல்ல அழைப்பதற்கு முன்பே சென்று அந்த மிடுக்கான அந்த ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடியவன் அவன். இப்ப பெருமாள் எழுப்புறா, முதல் 4 வரியில கிருஷ்ணனை எழுப்புறா, அடுத்த 4 வரியில பிராட்டியை எழுப்ப போறா அப்படிங்கறத நம்ம அனுபவிக்க போறோம். துயில் எழாய் எழுந்திரி கண்ணா அப்படின்னு சொல்றா. செப்பம் உடையாய் நேர்மை உடையவன் பெருமாள், திரள் உடையாய் திறமை ஆற்றல் அப்படின்னு அனைத்தும் நிரம்ப பெற்றிருப்பவன், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, இந்த பகைவர்களுக்கு எதிரிகளுக்கு காய்ச்சலை உண்டாக்கக்கூடியவன் அவன். விமலா என்றால் தோஷமற்றவனாக இருக்கிறான். இப்படி பெருமாளுக்கு பல 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 அடைமொழிகளால அவனை அப்படி ஒரு வசத்தியா பேசி, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, இல்லாட்டி செப்பமுடையாய் கலியே அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்த்து துயிலெழாய் துயிலெழாய்ங்கிறா. பெருமாள் திரும்பி பாக்குற மாதிரி இல்ல, கண்ணன் கவனிக்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா இன்னும் பிராட்டி கிட்ட இருந்து எந்த ஒரு இதுவும் வரலையே, புருஷகாரம் வரலையே அப்படிங்கிறதுக்காக பெருமாளும் அமைதியா இருக்கான். சரி, நம்ம அடுத்து பிராட்டி கிட்ட தான் போனோம் அப்படின்னு அடுத்த 4 வரிகள் பிராட்டியை எழுப்புறா. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள், செப்புக்குடம் போன்ற மென்முலை திருவார்பகங்களை உடையவள் பிராட்டி, அப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவள். சிறுமருங்குள், செவ்வாய் சிறுமருங்குள் என்றால் சிவந்த திருவாயை உடையவள், மருங்குள் என்றால் சிறுத்த இடையை உடையவள். அழகாக ஒரு பெண்ணுக்கே உண்டான லட்சணங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா முதல் வரியில. அப்புறம் என்ன சொல்றா, நப்பின்னை நங்காய், நங்காய் என்றால் அந்த பெண்ணுக்கு உரிய சர்வ லட்சணங்களும் நிரம்ப பெற்றிருப்பவள் திருவே, மகாலட்சுமியின் தாயாரின் வடிவம் பொருந்தியவளே துயிலெழாய் அப்படின்னு சொல்லி எழுப்புறான் நப்பின்னை பிராட்டிய. நீ எழுந்த பிறகுதான் உக்கமும் தட்டொளியும், விசிறியையும், தட்டொளி என்றால் கண்ணாடி, இப்படி இதை அனைத்தையும் கொடுத்து உன் மணாளனையும் தர வேண்டும் எங்களுக்கு. வெறும் விசிறி கண்ணாடியை மட்டும் இந்த நோன்பிற்காக கொடுத்தா போராது, உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு அப்படிங்கிறார். இதற்கு மேல இந்த பிரிவை எங்களால தாங்கவே முடியாது. நீராட்டு என்றால் தலைவி தலைவனோடு சேருதல், அதாவது ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைதல். அது யார் பண்றா? புருஷகார பூத்தையாக இருந்து பிராட்டியே செய்கிறாள். இங்கே பிராட்டியிடம் மன்றாடி கேட்கிறார்கள், அம்மா இதற்கு மேல காலம் தாழ்த்தாத எழுந்து வந்து கதவை திறந்து எங்களை அவனோடு சேர்ப்பாயாக அப்படின்னு அதி ஆச்சரியமாக இந்த 4வது காட்சியானது நிறைவு பெறுகிறது இதுல. அப்போ இதனுடைய மைய கருத்து என்ன? பிராட்டி எழுந்து வர வேண்டும், அனைத்து ஜீவாத்மாக்களையும் ரட்சிக்க வேண்டும். அவளுடைய கட்டாட்சத்திற்கு பிறகுதான் எது ஒண்ணுமே அப்படிங்கிறது நன்னா புரிய வருது இல்லையா? இதை எப்படி நம்ம பஞ்சஸ்தவத்தில் அனுபவிக்க போறோம், அதாவது நம் ஆழ்வான் எப்படி இதை அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கறத ஸ்ரீஸ்தவத்தினுடைய 2வது ஸ்லோகத்தையும் கடைசி ஸ்லோகத்தையும் வச்சுட்டு நாம இப்போ அனுபவிக்க போறோம். हे श्रीर्देवी समस्तलोक जननीं त्वां स्तोतुमिहामहे युक्तां भावय भारतीं प्रगुणय प्रेम प्रदानां धियं भक्तिं बन्धय नन्दयाश्रितमिमं दासं जनं तावकं
லக்ஷ்யம் லக்ஷ்மி கடாட்ச வீச்சி விஸ்ருதேஸ்தே ஸ்யாம சாமி வயம். ரொம்ப அழகான ஸ்லோகத்தில் எப்படி ஆரம்பிக்கிறார்? ஹே ஸ்ரீர்தேவி, லோகமாதா, ஜெகன்மாதா அப்படின்னு சமஸ்த லோக ஜனனிம், எல்லா உயிர்க்கும் தாயாக இருக்கக்கூடியவள், லோகமாதாவாக இருக்கக்கூடியவள், அப்படி இருக்கக்கூடியவள். வயம் அப்படின்னா அடியேன், அடியோன்கள் அனைவருமே ஸ்துதிக்க விரும்புகிறோம். ஸ்தோத்து மீஹா மகே என்றால் அனைவரும் பிராட்டியை ஸ்துதிக்க ஆசைப்படுகிறோம். அப்ப என்ன பண்ணணும் பிராட்டி அப்படின்னா, யுக்தாம் பாரதிம் பாவய அப்படின்னா அதுக்கான தகுதியான வாக்கை, பாரதீம் என்றால் வாக்கை அருள வேண்டும், பாவய என்றால் அதற்கான நீர்மை, அந்த நீர்மையை அருள வேண்டும். பிரேம பிரதானம், அன்பு மிகுந்த அந்த புத்தியை தர வேண்டும். பிரகுணய, அதை அனைத்தையும் வளரச் செய்ய வேண்டும். பக்தி பந்தய, அந்த பக்தியை நல்லதாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதாவது பிராட்டியை நாங்கள் அனைவரும், அடியோங்கள் அனைவரும் துதிக்க விரும்புகிறோம். அதற்கான அந்த பாவம், பக்தி, அன்பு மிகுந்த அந்த புத்தி, இவை அனைத்தையும் நல்லதாக வளர்த்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ பக்தி பந்தய நந்தையா ஸ்ருதமிவம் அப்படின்னா, உன்னை அடைந்திருக்கக்கூடிய இந்த ஜனங்களான அடியோங்கள் அனைவருமே தாவகம் தாசம், அந்த சேவகனாக நித்தியம் உனக்கு கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும். நந்தையா ஸ்ருதமிமம் அப்படின்னா ஆனந்தப்படுத்த வேண்டும். நித்தியம் உனக்கு சேவகனாக இருந்து கொண்டு உனக்கு சந்தோஷத்தை தந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹே லக்ஷ்மி, லக்ஷ்மியே, இந்த அடியோங்களும் உம்முடைய கடாட்சத்திற்கு, லக்ஷ்மி கடாட்ச வீச்சி விசுருத்தே ஸ்தேஸ்யாம சாமி வயம் அப்படின்னா அதற்கு இலக்காக வேண்டும். பிராட்டியினுடைய கடாட்சத்திற்கு அடியோங்கள் அனைவரும் இலக்காக இருக்க வேண்டும். அதற்கான அந்த பக்தியையும் பாவத்தையும் நல்ல பண்புகளையும் எங்கள் மீது கட்டாட்சித்து அதை வளரச் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கைங்கரியத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிராட்டியினுடைய புருஷகாரத்தை கேட்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக அமைய பெற்றிருக்கு. இதே ஸ்ரீஸ்தவத்தில் கடைசி ஸ்லோகத்தையும் நாம் இப்ப அனுபவிக்க போறோம். யஸ்யாஹா கடாட்ச வீக்ஷா க்ஷணலக்ஷம் லக்ஷிதா மகேஷா ஸ்யுஹு ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமாமபி வீக்ஷதாம் லக்ஷ்மீஹி. அதாவது எந்த பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வைக்காக அனைவரும் காத்துக்கொண்டு இருக்கிறோமோ, அந்த கடைக்கண் பார்வையானது ஒரு கணம் இலக்காகி கடாட்ச வீக்ஷாக்ஷண லட்சம், அதாவது அதுதான் எங்க அனைவருக்குமே லட்சியமாகவும் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த கட்டாட்சத்திற்கு ஒரு கணம் இலக்காகி நோக்கப்பட்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எப்படி இருக்கணும்னா, மகேஷாஸ்யுகு அப்படின்னா விஞ்சி இருக்கக்கூடியது, அந்த கைங்கரிய செல்வமானது விஞ்சி இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க பிராட்டி ஸ்ரீரங்கராஜ மகிஷியான அந்த பிராட்டி, பெரிய பிராட்டியிடம் சாமாமபி வீக்ஷதாம் லக்ஷ்மிஹி, அந்த திருவரங்கனினுடைய திருமகிஷியான பெரிய பிராட்டியாரை அடியோன்கள் நித்தியம் கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு திருக்கண் சார்த்த வேண்டும். அதாவது அடியோங்கள் அனைவரையும் பிராட்டியானவள் கட்டாட்சித்து அருள் புரிய வேண்டும். அந்த கைங்கரிய லட்சுமியானது விஞ்சி இருக்க வேண்டும் எங்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிரார்த்திக்கப்படுறது. அப்போ இன்னைக்கு திருப்பாவையினுடைய 20வது பாசுரமும் பிராட்டியினுடைய கட்டாட்சத்திற்காக வேண்டி நிற்கக்கூடிய அந்த அனைத்து கோஷ்டிகள் அனைவரும், இப்போ இந்த 4வது காட்சியானது பிராட்டியினுடைய கட்டாட்சத்தோடு முடிவடைந்து அடுத்து கிருஷ்ணனை இப்பொழுது கைங்கரியத்தில் ஈடுபட போகிறார்கள். எப்படி என்ன அப்படிங்கறத நம்ம 21வது பாசுர திருப்பாவையோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருபியோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.